இன்னைக்கு இந்த சாலையில் வர்றது பாருங்க, இந்த பாண்டிச்சேரி டு நம்ம சிதம்பரம் வர்ற சாலை நான் கவர்னராக இருக்கும்போது அப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருந்தது. 1.5 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு 35 நிமிஷத்தில் நான் வந்திருக்கேன். ஆக இந்த சாலையில் எல்லாரும் பயணிக்கிறவங்க கூட இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினாலன்றதை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். தங்க நாற்கர சாலை வந்தது மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களால். இன்று நல்ல வேகமான சாலை வந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய மோடி அவர்களால். ஆக வளர்ச்சி திட்டங்கள் இதே சாலையில் தானே ஸ்டாலின் அவர்களும் பயணிக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் கொடுக்கலன்னு சொன்னால் எப்படி? அதனால் பொய் பிரச்சாரங்கள் இனிமேல் எடுபடாது. நிச்சயமாக மக்கள் உண்மையை உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நாடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. திருமாவளவன் சொல்றாரு சங்கிகள் எல்லா இடத்துலையும் ஊடுருவாங்கன்னு. ஆனால் தீவிரவாதிகள் ஊடுருவதை நம் பாரத பிரதமர் தடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்மை சுற்றி உள்ள நாடுகள் எல்லாம் தீவிரவாதம் இருக்குது, நம் நாடு அமைதியாக இருக்குதுன்னா அதற்கு ஆன்மீகம் காரணம். இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவால மிகப்பெரிய ராமர் சிலையை திறந்து வைத்திருக்கிறார். நேற்று காவி கொடியை ராமர் கோயிலை ஏற்றி இருக்கிறார். ஆக ஆன்மீகம் தலைத்து ஓங்க ஓங்க நாட்டில் சத்தியமும் தர்மமும் தலைத்து ஓங்க.